நமஸ்தே நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வழக்கம் போல் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்னுடன் பயணம் செய்யும் அனைத்து பயணிகளும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன். நண்பர்களே, நேற்றைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நாளாக அமைஞ்சது. எனக்கு மாலை 5 மணிக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதிகாலை 3 மணிக்கு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 550 ரியாஸ் வரைக்கும் நேற்றுக்கு ஏர்ன் பண்ணேன். என்னோடய டார்கெட்டு ஒரு வாரத்துக்கு 3000 ரியாஸ். ஸோ அதில் ஒரு நாள் வந்து நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் அதை காம்பன்சேட் பண்ணி மீதி இருக்கிற 6 நாளில் தினமும் 500 ரியாஸ் வீதம் 6 நாளைக்கு 3000 ரியாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் திட்டத்தை வடிவமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுங்கிறது ஒரு எளிய இலக்காக இல்லை. இருந்தாலும் நான் கடுமையாக முயற்சி செஞ்சு அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் நீங்களும் ஒரு திட்டம் வகுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த போல் வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா எளிதாக நம்ம இலக்கை அடைய முடியும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா உபேர் ப்ரமோஷன் 70 பயணம் கம்ஃபோர்ட் கம்ப்ளீட் பண்ணினோன்னா 180 ரியாஸ் வந்து ப்ரமோஷன் கொடுத்தாங்க. அதை நான் வந்து நேற்றுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது வந்து சண்டே டு சண்டே ஆஃபர். 7 நாளைக்குள்ளே 70 பயணம் கம்ப்ளீட் பண்ணணும். நான் வந்து நேற்றுக்கே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ வியாழக்கிழமையே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நேற்று எனக்கு அந்த ப்ரமோஷன் பணம் 180 ரியாஸ் வரைக்கும் கிடைச்சிது. அது போக மீதி இருக்கிற 380 ரியாஸ் வந்து நான் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருந்தது. கிட்டத்தட்ட 600 ரியாஸ் நான் சம்பாதிச்சேன். இன்னொன்று பர்டிகுலர் ஒரு 50 ரியாஸ் அது ஏர்ன் பண்ணேன். டோட்டலாக நேற்றுக்கு 600 வரைக்கும் சம்பாதிச்சேன். இன்றைக்கி, நாளைக்கு, நாளான்னைக்கு இந்த 3 நாள் ரொம்ப முக்கியமான நாள். இது வரைக்கும் நான் வந்து என்னோடய பர்ஃபார்மன்ஸில் 1600 ரியாஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டேன். இன்னொரு 1400 ரியாஸ் ஏர்ன் பண்ணால் 3000 ரியாஸ் அப்படிங்கிற இலக்கு எனக்கு இந்த வாரத்துக்கு டார்கெட் முடிஞ்சது. இதில் இன்றைக்கி ப்ரமோஷன், உபேர் ப்ரமோஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 80 பயணம் கம்ப்ளீட் பண்ணோன்னா 140 ரியாஸ் ப்ரமோஷன். இந்த 3 நாளில் 80 பயணம் கம்ப்ளீட் பண்ணணும். அது பண்ணலாம் அப்படின்ட்டு அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதிக ஆஃபர்ஸ் 90 பயணம் நான் செலக்ட் பண்ணல, 80 பயணம் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 90 பயணம் நம்ம செலக்ட் பண்ணும்போது ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸோடு வேலை பார்க்க வேண்டியிருக்கும். இதுங்கிறது ஈஸியாக அதை ரீச் பண்ணலாம். எப்போவுமே போட்டி உபேர் காம்படிஷனில் வந்து குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம டென்ஷன் இல்லாமல் எளிதான இலக்கை அடைஞ்சிடலாம். பெரிய பரிசு தொகை கிடைக்கும்னு சொல்லி பெரிய ஆப்ஷனை லாக் பண்ணோம்னா அதுக்கு நம்ம கடுமையாக பிரயாசப்பட வேண்டியிருக்கும். அது எல்லா நேரத்துலையும் கை கொடுக்கவும் அப்படின்னு சொல்ல முடியாது. குறைவான பரிசு தொகை ஈஸியாக டார்கெட் பண்ணிடலாம். அதோட நம்ம அதை